பழைய ஓய்வூதிய திட்டத்தை மீண்டும் அமல்படுத்த வலியுறுத்தி தமிழகம் முழுவதும் அரசு அலுவலகங்களில் ஊழியர்கள் தர்ணா போராட்டத்தை இரவிலும் தொடர்ந்து வருகின்றனர். விவரங்களை வேலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் இருக்கும் நமது செய்தியாளர் குமரவேலிடம் கேட்கலாம். குமரவேல், 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி அவங்க இந்த போராட்டத்தை முன்னெடுத்திருந்தாங்க. தற்போதைய நிலை என்ன? அவங்க தரப்புல என்ன சொல்றாங்க? விக்னேஷ், இன்று தமிழகம் முழுவதும் 10 அம்ச கோரிக்கைகளை முன்வைத்தும் தேர்தல் காலத்தில் தமிழக முதல்வர் அளித்த தேர்தல் கால வாக்குறுதிகளை நிறைவேற்ற கோரியும் 62 துறைவாரி சங்கங்களை கொண்ட தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கத்தினர் இன்று 38 மாவட்டங்களில் சுமார் 10,000க்கும் மேற்பட்டோர் மாவட்ட தலைநகரங்களில் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த தர்ணா போராட்டமானது 24 மணி நேர தொடர் தர்ணா போராட்டமாக இருந்து வருகிறது. இவர்கள் முன்வைக்கக்கூடிய கோரிக்கைகள் முக்கியமான 2 கோரிக்கைகள்: புதிய பென்ஷன் திட்டத்தை ரத்து செய்து பழைய பென்ஷன் திட்டத்தை அமல்படுத்த வேண்டும். அதே சமயம் ஊதிய மாற்றத்தை போது வழங்கப்பட்ட 21 மாத நிலுவைத் தொகையையும் முடக்கப்பட்ட தொகையையும் உடனடியாக விடுவிக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை முன்வைத்திருக்கிறார்கள். வேலூர் மாவட்டத்தை பொறுத்தவரைக்கும் காலையில் வேலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்று வந்த தர்ணா போராட்டமானது இரவு தற்போது முழுவதுமாக மாவட்ட ஆட்சியர் வளாகத்திற்குள் நடைபெற்று வருகிறது. இதேபோல விழுப்புரம், சேலம், கிருஷ்ணகிரி, நாகை, பெரம்பலூர் உள்ளிட்ட பகுதிகளிலும் அந்தந்த மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலும் எதிரிலும் போராட்டமானது நடைபெற்று வருகிறது. இதில் குறிப்பிடும்படியாக கிருஷ்ணகிரி மாவட்டத்தை பொறுத்தவரைக்கும் தர்ணாவில் ஈடுபட்டவர்கள் அங்கேயே சமைத்து உண்ணும் வருகிறார்கள். வேலூர் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் வெளியில் இருந்து உணவை வாங்கி வந்து இங்கேயே சமைத்து இங்கேயே சாப்பிட்டு தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இது குறித்து நம்மோடு பேசுவதற்காக தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்க மாநில செயலாளர் விஜயகுமரன் இருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். சார், இதுல நீங்க வைக்கக்கூடிய முக்கியமான 2 கோரிக்கைகள் என்ன? அடுத்த கட்டமா என்ன திட்டம் வச்சிருக்கீங்க அரசு ஊழியர் சங்கம் சார்பா? தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தேர்தல் கால வாக்குறுதியாக அளித்த புதிய பென்ஷன் திட்டத்தை ரத்து செய்து பழைய பென்ஷன் திட்டத்தை அமல்படுத்த வேண்டும். காலி பணியிடங்கள் 4 லட்சத்துக்கும் மேற்பட்ட பணியிடங்கள் நிரப்ப வேண்டும். சரண் விடுப்பு தொகையை வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளோடு நிறைவேற்ற வேண்டும் என்றும், அடுத்த கட்டமாக வரக்கூடிய 14ஆம் தேதி பிப்ரவரி 14 ஜாக்டோ ஜியோவின் சார்பில் வட்ட தலைநகரில் ஆர்ப்பாட்டமும், பிப்ரவரி மாதம் 25ஆம் தேதி மாவட்ட தலைநகரில் மறியல் போராட்டமும் நடைபெற இருக்கின்றது. அதற்குள் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அரசு சங்கத்துடைய கோரிக்கைகளை நிறைவேற்றவில்லை என்று சொன்னால் அடுத்த கட்ட இயக்கங்களை திட்டமிட வேண்டிய அவசியம் ஏற்படும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். விக்னேஷ், இவர் குறிப்பிட்டது போல அரசு ஊழியர்கள் சார்பாக தொடர்ந்து கோரிக்கை வைக்கப்பட்டு வருகிறது. இதில் 10 அம்ச கோரிக்கைகளில் மிக முக்கியமாக 2 கோரிக்கைகள் நீண்ட ஆண்டுகளாக இருந்து வருகிறது. அழைத்து பேசுவது மட்டும் இல்லாமல் இதற்கு தீர்வு காண வேண்டும், இல்லாவிடில் தொடர் போராட்டங்களை நடத்த இருப்பதாகவும் தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் சங்கம் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விக்னேஷ், தமிழகம் முழுவதுமே இந்த போராட்டங்கள் நடைபெற்று வருகிறது. தற்போதைய விவரங்களை வழங்கியமைக்காக நன்றி குமரவேல்.